தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் வரும் ஜூலை 10ஆம் தேதி முதல் துவங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி துவங்கியது. அப்போது நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். புதிய வரிகள் இல்லாத நடப்பு நிதியாண்டுக்கான திட்ட செலவினமாக 42,185 கோடி ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் அப்போது அறிவித்தார். இதைத் தொடர்ந்து பிப்ரவரி 20ஆம் தேதி வரை நடந்த சட்டசபை கூட்டத்தொடர் பின்னர் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட போதும் லோக்சபா தேர்தல் காரணமாக பட்ஜெட் கூட்டத்தொடரில் துறை ரீதியான மானிய கோரிக்கைகள், அதன் மீதான விவாதம் மற்றும் ஓட்டெடுப்பு உள்ளிட்ட அனைத்து நிகழ்ச்சிகளும் ஒத்திவைக்கப்பட்டன. லோக்சபா தேர்தல் முடிந்து முடிவுகளும் அறிவிக்கப்பட்டு மத்தியில் பாரதிய ஜனதா தலைமையிலான புதிய அரசும் அமைந்துவிட்டது. இந்நிலையில் வரும் ஜூலை 10ஆம் தேதி சட்டசபை கூடும் என்று சட்டசபை செயலாளர் ஜமாலுதீன் ஞாயிறன்று வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவித்துள்ளார். சட்டசபை கூட்டத்தை எத்தனை நாள் நடத்துவது என்பது குறித்து அன்றைய தினம் முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என்றும் சட்டசபை செயலாளர் ஜமாலுதீன் அறிவித்துள்ளார். லோக்சபா தேர்தலில் அமோக வெற்றி பெற்று 37 தொகுதிகளை கைப்பற்றியுள்ள அதிமுக குறுகிய கால தொடராக இல்லாமல் விரிவான விவாதத்திற்கு ஏற்ப கூட்டம் நடக்கும் நாள் அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.